டென்சிட்டி சொல்லுவோம். இதெல்லாம் வந்து சாலிட்ஸ். இதெல்லாம் இது அப்படியே நீங்கள் ஃபியூலுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு லிட்டர் 2 லிட்டர் ஒரு இது ஒன்று எடுத்துக்கோங்க, ஒரு பீக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 1 லிட்டர் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து நான் வாட்டரை வந்து ஃபில் பண்ணுறேன். வாட்டருடைய டென்சிட்டி உங்களுக்கு தெரியும் 1000 kg/m3. சரிங்களா? இப்போ ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் ஒரு லெட்டர் சே தட் ஒரு 950 kg/m3 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆயிலை நான் அந்த வாட்டர் உள்ள நான் வந்து ஊற்ற போகிறேன். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வாட்டர் வந்து அப்படியே இருக்கும். அந்த ஆயில் நான் ஊற்றுற ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஸ்டாக்னட் ஆகி வந்து நிற்கும். அந்த வாட்டருக்கு மேலே வந்து நிற்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வாட்டரோட டென்சிட்டி அதிகம். ஸோ அதனால் அது அங்கே இருக்குது. இதோட டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மி. அதனால் அது மேலே வந்து ஆக்குப்பை ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லேருந்தே உங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம் என்ன அப்படின்னா, டென்சிட்டி அதிகமாக